இப்போ ரேட்டிங் பண்றதெல்லாம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. நம்மளும் அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவோமா? போட்டுடலாமே. டெல் டெல்லை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இன்னோவேட்டிவான பிராண்டு, ரிலேபிளாகவும் இருக்கும். பிசினஸ் லேப்டாப்ஸ்லாம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லுக்கு 9 out of 10. லெனோவை பொறுத்த வரைக்கும் அதோட கார்பரேட் சீரிஸ்லாம் ரொம்பவே ஃபேமஸ். சர்வீஸ் சப்போர்ட் லெனோவோட கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்பேர்ஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ லெனோவை பொறுத்த வரைக்கும் என்னோட ரேட்டிங் 8.5 out of 10. ஹெச்பி எப்பயுமே வந்து ஒரு ஸ்டைலிஷான லேப்டாப்னு சொல்லலாம். அந்த கார்பரேட் யூசர்ஸ், அப்புறம் கோடிங் பண்றவங்க, காலேஜ் பசங்கலாம் கூட லைக் பண்ணி வாங்குவாங்க. ஸோ ஹெச்பிக்கு என்னோட ரேட்டிங் 8 out of 10. ஆசஸ் கேமிங் லவர்ஸுக்கு பிடிச்ச ஒரு பிராண்டுன்னு சொல்லலாம். ஆசஸ் டஃப் இருக்கு, ROG இருக்கு, என் விவோ புக்ல கூட கேமிங் இருக்கு. ஸோ வந்துட்டு ஆசஸை பொறுத்த வரைக்கும் யூத்துக்கு பிடிச்ச மாடல்ஸ். ரேட்டிங் பாத்தீங்கன்னா 7 out of 10. ஏன் சார்? ஓகே, ரொம்ப எக்கனாமிக்கான ஒரு லேப்டாப். கவர்மெண்ட் லேப்டாப்ல அதுதான் ஆரம்பிச்சாங்க. ஸோ ஏசர் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டான மாடல்ஸ்னே நான் சொல்லுவேன். 6.5 out of 10. MSI ஒரு சூப்பர் மாடலு. அது வேணா கேமிங் அண்ட் எடிட்டிங் லவர்ஸுக்கு சூப்பர் தான். 8 out of 10. போதும் அடுத்த ரீல மாத்து.